செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தமிழகத்தில் நாளை தினமானது மிக கவன எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இன்றைக்கி இப்போ பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றைக்கி விடுமுறை விட்டாங்க. நாளைக்கும் பார்த்தா பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை இருக்குப்பா. அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு அப்டேட், ட்ரெயின் அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால், லீவ் அப்டேட்ஸ் ஏதாவது விட்டால் அதுதான் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. கிட்டத்தட்ட நாளைக்கு 22க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கவன எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விடும் வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முதல் 21 மாவட்டம் நான் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை, இடியுடன் கூடிய மிக கனமழை எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. மற்றும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களையும் மிக கனமழை எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா? இதை தொடர்ந்து இந்த மழையானது எப்போ வரையும் நீடிக்கும் என்று கேட்டிங்கன்னா டிசம்பர் 10, 15 வரையும் நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 19, நாளைக்கு 20, 21, 22, 23 ஆகிய தேதிகளில் புதிய புயல் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கிறதா நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு அதில் நியூஸ் போட்டாங்க. நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் அஃபீஷியல் நியூஸ் தந்து எல்லா சேனலையும் போட்டாங்க, போய் பாருங்கள். நான் கூட பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்து நான் அப்டேட் பண்ண கூட அப்டேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல் நான் உங்களுக்கு அஃபீஷியலாக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, 22, 23 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 32 மாவட்டங்களுக்கு இப்போ கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை தலைவர். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட லீவானது இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி சென்னையில் ஒரு 64 படகோ 34 படகோ ஆல்ரெடி வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழையானது அந்த வரைக்கும் நீடிக்க போது மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் தவிக்கக்கூடாதுன்னு காரணத்தினால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு கனமழை பொழிய போது, எந்த அளவுக்கு மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு தமிழக அரசு இந்த மாதிரிலாம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சொல்லி நீங்களே அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்து கவனத்தோடு இருங்க. இது நடுவில் வர செகண்ட் மிட் எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு, ஆஃபில் எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு. ஸோ பார்த்து எல்லோரும் கவனமாக தான் இருக்கணும், சேஃபாக தான் இருக்கணும். ஸோ பி சேஃபாக அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் நம்ம சேனல் சப்பா உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகேங்களா? டோன்ட் வரி. ஓகேங்களா? இதை தொடர்ந்து ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு மார்னிங்கில் கண்டிப்பாக வந்துருப்பா. நான் சொன்ன 22 மாவட்டங்களுக்கு நாளைக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கண்டிப்பாக ஏகப்பட்ட மாவட்டங்கள் நம்ம விடுமுறை எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் எக்ஸாமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுமா கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டால் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் வைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமும் மதியம் ஒரு எக்ஸாமும் வைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படிக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக சொல்கிறது 10th வந்து 12th தான். ஓகேவா? 6th, 7th, 8th, 9th கூட பண்ணி பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் வைக்கலாம் கூட இது பிரச்சனை கிடையாது. பட் 10th and 12th நீங்கள் இப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. அடுத்து ஆஃப் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் 5 இல்லை 7 ஸ்டார்ட் ஆகிடும்பா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஒரு 15-20 முடிச்சா தான் உங்களுக்கு அடுத்த 10 நாள் லீவ் விடுவாங்க ஆஃப் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு தேவையான ஏதோ டவுட்ஸ் இருந்தால் எல்லா டவுட்ஸும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். எல்லா டவுட்ஸும் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஓகே சின்ன குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். லீவ் அப்டேட்ஸ் வந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே சின்ன குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.